எனக்கு காலேஜ் வேணாம், எனக்கு பிடிக்கல, இது செட் ஆகல, நான் கெரியரை பார்க்க போறேன், வேற ஒர்க்கு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அவங்ககிட்ட இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒன்று பண்ணணும்னு தோணுதா, பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வருதா, பண்ணிடுங்க. இல்லைனா நீங்க வந்து அது லைஃப் நீங்க இருக்கிற வரைக்கும் ரெக்ரெட் பண்ணுவீங்க. ஒரு வேளை பண்ணிருக்கலாமோ, நம்ம கிட்ட இருந்துச்சு, பண்ண முடிஞ்சிச்சு, ஆனா நம்ம தான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டோம், பண்ணிருக்கலாம், பண்ணிருந்தா கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட இப்ப கேட்டீங்கன்னா அவன் 1% கூட அந்த 1.5 லட்ச ரூபா வேஸ்ட் பண்ணதுக்கு ரெக்ரெட்டே பண்ணல. ஏன்னா ஓகே, நான் காலேஜ் போகணும்னு ஆசைப்பட்டேன், காலேஜ் போயிட்டேன், இதுக்கப்புறம் என்ன வேணும், அந்த 1.5 லட்ச ரூபா என்னால் இதுக்கப்புறம் சம்பாரிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை வந்து கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. 1.5 லட்ச ரூபா தான் நான் சம்பாரிச்சுப்பேன், என்னால் முடியும். ஆனா நான் போன அந்த 3 டேஸ் காலேஜ் வந்து என்னால மறக்க முடியாது லைஃப் லாங். நான் இத்தனை நாள் இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் வந்து அவன் வந்து பாத்தீங்கன்னா வேலைலாம் பார்த்து முடிச்சு, அதுக்கப்புறம் 3-4 இயர்ஸ் கழிச்சு தான் காலேஜ் போனான். போனதுக்கு அப்புறம் ஒரு 3 நாள் போனான். ஆனா அந்த 3 நாள் போனதே வந்து அவன் லைஃப் லாங் வந்துட்டு ஓகே எனக்கு காலேஜ் போதும் அப்படின்ற மாதிரி சாட்டிஸ்ஃபை வந்துருச்சு. கொஞ்சம் கூட ரெக்ரெட் பண்ணலாம். அந்த மாதிரி உங்க கேங்ல ஏன்னா அவனுக்கு பண்ண முடியும், ஆனா வந்து பண்ணதுக்கு ஏதோ ஒரு தயக்கமா இருக்கு அப்படின்னா அவனை டேக் பண்ணி பண்ணு மச்சான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு